தமிழ்நாட்டில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள போதிலும் ஆட்சியமைக்க முடியாமல் தாவேக்க திணறிக் கொண்டிருக்கும் சூழலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிமுக எம்எல்ஏக்கள் பலர் புதுச்சேரி ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தமிழக அரசியல் குறித்தும் அதிமுகவின் நிலைப்பாடு குறித்தும் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அளித்திருக்கும் பேட்டி தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது. செய்தியாளர்களுக்கு அவர் அளித்திருக்கக்கூடிய பேட்டிகள் தாவேக்க விஷயத்தில் ஆளுநர் செய்வது சரிதான், விஜய்க்கு பெரும்பான்மை இல்லையே, நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காளான் தாவேக்க, அவங்களும் அதிமுகவும் ஈக்குவல் இல்ல, பிள்ளைகளை தாய் பார்க்க வருவது போல எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி வருகிறார், சென்னையில் மிகவும் வெப்பமாக இருப்பதாலும் இங்குள்ள வானிலை இதமாக இருப்பதாலும் தமிழகத்தைச் சேர்ந்த அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் தங்கி உள்ளனர். அதிமுக மாபெரும் எக்கு கோட்டை, இதில் சின்ன ஓட்டை கூட விழ வாய்ப்பில்லை. அதிமுக எம்எல்ஏக்களை எடப்பாடி பழனிசாமி கடலில் குதிக்கச் சொன்னால் கூட அவர்கள் குதிப்பார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி 118 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பார். மு.க. ஸ்டாலின் தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி மனதார கஷ்டப்பட்டார் என்று தெரிவித்தார். பெஸ்ட் கலெக்ஷன், பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் வெரைட்டி, மெகா சம்மர் சேல், தி சென்னை சில்க், எல்லாமே புதுசு புதுசு புதுசு. எதுக்காக தங்கிக்கிறாங்கன்னா, மெட்ராஸ் சிட்டியில் ரொம்ப அரசியல் வெயில் அதிகமாகுது, இங்கே கொஞ்சம் குளுமையாக இருக்குது, இங்கே வந்துக்கிறாங்க. சென்னையில் புதுச்சேரியிலையும் ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்குது, அப்புறம் என்ன சென்னையில் இல்லை டெம்பரேச்சர் அங்கே அதிகம், இங்கே கொஞ்சம் குறவு. இல்லை அதெல்லாம் நீங்கள் அதுக்கு பதில் சொல்கிற தகுதி எனக்கு இல்லை, அது தலைமையில் தான் நீங்கள் கேட்கணும். தமிழகத்தில் தொங்கு சட்டசபை நிலை இருக்கு, விஜய்க்கான ஆதரவு கொடுக்கறது யார் கொடுக்க போறா அப்படின்ற அவருக்கு ஆதரவு தேவை இருக்கு. அதிமுகல இருந்து தனியாக அவருக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற குரல்கள்லாம் எழுதுதான் சொல்றாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நேற்று தான் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு மரியாதைக்குரிய முனுசாமி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு, எந்த சூழ்நிலையிலையும் தாவேக்காவுக்கு எங்களுடைய ஆதரவு இல்லைன்ட்டார். இது எடப்பாடியார் அவர்களுடைய கருத்துன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கேள்வியை நீங்கள் கேட்கறதே தப்பு. அதெல்லாம் இல்லை. அதாவதுப்பா, அதிமுக என்பது ஒரு மாபெரும் எக்கு கோட்டை. இதில் சின்ன ஓட்ட கூட வர்றதுக்குலாம் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ வந்துக்கிறாங்க, முக்கியமான லீடர்லாம் அப்புறம் வருவாங்க. இங்கே சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள்ள எந்த பிளவும் கிடையாது, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க, எல்லாரும் ஒற்றுமையா இங்க வந்திருக்கிறாங்க. மீண்டும் வருவதற்கு யார் யார் இன்னும் தலைவர்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் வருவாங்க. தலைவர்களுக்கு தெரியாம இங்க வந்தது கிடையாது. இப்போ நீங்க இந்த கேள்வியை இப்படி கேட்டு பாருங்க, மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு தெரியாம நான் இங்க வர முடியுமா? முடியாது. இது கட்சி ஒரு சில பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, இது அதுக்கு இருக்கிறோம். இல்லை இப்போ எவ்வளோ பேர் வந்துருவாங்கன்னு தெரியாது. ஒரு 48 எம்எல்ஏல கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% மேலே வந்திருப்பாங்க. அப்படியே வந்துனே இருக்கிறாங்க எல்லாரும். அப்படிலாம் இல்லைங்கள, எல்லாருமே எடப்பாடி அவருடைய பொதுச் செயலாளருடைய ஆதரவாளர் தானே. பொதுச் செயலாளர் எங்கள் எம்எல்ஏ கூட்டி கடலில் குதினா எல்லாருமே குதிப்பாங்க, நீச்சல் தெரியலனாலும். அப்படிப்பட்ட கட்சி இது. அதனால இதில் அவருடைய ஆதரவாளர் இவருடைய ஆதரவாளர்லாம் எதுவும் கிடையாது. மாண்புமிகு எடப்பாடியார் இருக்கார் இல்லையா, பொதுச் செயலாளர், அவர் தான் கட்சி, அவர் தான் இயக்கம், அவருடைய எம்எல்ஏக்கள் தான் எல்லாரும். இதில் எந்த பிரச்சனைக்குமே இதுவே இல்லை. சொல்லுங்க சார், இங்கே எடப்பாடியார் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா வருவார், இல்லை நாளைக்கு வரலாம், நாளன்னைக்கு வரலாம்.